ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்வி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒருத்தவங்க நம்மளோட மொபைல் நம்பரை அவங்க மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னமும் எஸ்வி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி எஸ்வி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மொத்தமாக 3 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள் மொபைல் நம்பர் சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க போடுற ஸ்டேட்டஸ்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ அவங்க சேவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸ்லாம் அவங்களுக்கு வராது. அது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட டார்கெட், இப்போ என்னோடய டார்கெட் என்னென்னா, இவங்க வந்து என்னோடய நம்பரை சேவ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியணும். ஸோ இவங்கள போய் பார்க்குறப்ப லாஸ்ட் சீன் காட்டுது, டிபி காட்ட மாட்டேங்குது. ஒரே இவங்க என்ன பண்ணி வச்சுருக்கலாம்னா நோபடி வச்சுருக்கலாம். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே டிபி காட்டாது. இது ஒரு மெத்தடு. இந்த 2 மெத்தடு விடுங்க. இதிலேருந்து இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்குள்ளே போய் நியூ ப்ராட்காஸ்ட் கொடுங்க. நியூ ப்ராட்காஸ்ட் வந்து மினிமம் 2 பேரை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட், நீங்கள் யார் நம்ம நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிய விரும்புகிறீங்களோ அவங்க நம்பர். எனக்கு இவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியணும். ஸோ இவங்களையும் அதுக்கப்புறம் உங்களோட எப்போயும் போல் ஒரு ஃப்ரெண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. நான் எப்போயும் பேசுகிற ஃப்ரெண்டு ஆகிறார். ஸோ நான் 2 கான்டாக்ட் மினிமம் 2 பேர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். இது எப்படின்னா, இமெயிலில் நீங்கள் கார்பன் காப்பின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லாரோட அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக மெசேஜ் போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் போகும். குரூப் மெசேஜ் மாதிரி போகாமல் செப்பரேட்டாக போகும். ஸோ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறவும் இந்த ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்குறப்ப டெலிவர்டு ரீடு பை யாருக்குமே இன்னும் இல்லை. நான் இதே தான் 1 மாதத்துக்கு முன்னாடி இதே ஒரு 2 பேரை வச்சு ப்ராட்காஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது அந்த மெசேஜை என்றைக்கு 21 ஆகஸ்ட் அன்னைக்கு நான் அனுப்பியிருக்கேன். இப்போ அதை கிளிக் பண்ணி ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடு பை ஐஎன்ஆர். அப்போது என்னோடய மெசேஜ் ஐஎன்ஆர் மட்டும்தான் ரீட் பண்ணியிருக்கான். கீழே இன்னொருத்தவங்க லவ்வர்னு ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க ரீட் பண்ணவே இல்லை. அப்படின்னா என்ன, அவங்களுக்கு வந்து மெசேஜ் போகவே இல்லை. ஸோ அவங்க என் நம்பரை சேவ் பண்ணல. என் நம்பர் சேவ் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது ப்ராட்காஸ்ட் மெசேஜ் போகும். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்கள் நம்பரை சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் போகும். நீங்கள் அப்படியே கேட்டுக்கலாம். அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க என்ன அப்படின்னு. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பேசுவீங்களோ அது உங்களோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.